வணக்கம். புதுச்சேரியில் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்ட இடத்தில் மீண்டும் சாலைகளை ஆக்கிரமித்தால் அபராதம் விதிப்பதுடன் வழக்கு பதிவு செய்யப்படும் என மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குளந்துங்கன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பொதுமக்களுக்கான சாலைகள் ஆக்கிரமிப்புகள் பிடியில் சிக்கியிருப்பதை ஏற்க முடியாது. சாலை ஆக்கிரமிப்புகளை அகற்ற ஏற்கனவே போதிய அவகாசம் கொடுக்கப்பட்டு விட்டது. தாங்களாகவே முன்வந்து ஆக்கிரமிப்புகளை அகற்றிக்கொள்ள அறிவுறுத்தப்பட்டது. ஆனாலும் அகற்றவில்லை. இதனால் ஆக்கிரமிப்புகளை இடித்து அகற்றி வருகிறோம். மீண்டும் சாலைகளை ஆக்கிரமித்தால் முதலில் அபராதம், அடுத்து வழக்கும் பதிவு செய்யப்படும். ஆக்கிரமிப்பு அகற்றிய போது சில கட்டடங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் சூழல் இருந்ததால் அவர்களுக்கு மட்டும் சிறிது கால அவகாசம் தரப்பட்டுள்ளது. உண்மையான காரணம் என்பதால் தரப்பட்டது. மற்றபடி ஆக்கிரமிப்புகளை அகற்ற கால அவகாசம் கிடையாது. உடனடியாக ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும். இல்லையெனில் நாங்கள் அகற்றி விடுவோம். சாலை ஆக்கிரமிப்பில் இனி சமரசம் இல்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 2 பெண்கள் உட்பட 3 பேரிடம் 31.56 லட்சம் ரூபாய் மோசடி செய்த கும்பலை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். கரிக்கலாம்பாக்கத்தை சேர்ந்தவர் ஜெயமாலினி. இவர் இன்ஸ்டாகிராமில் வந்த விளம்பரத்தை கிளிக் செய்த போது வாட்ஸ்அப்பிற்கு சென்றது. அதில் பெயர் உள்ளிட்ட விவரங்களை பதிவு செய்யுமாறு காண்பித்தது. அதனை அடுத்து மர்ம நபர் லிங்க் ஒன்றை அனுப்பினார். அதை கிளிக் செய்த போது அவரது பெயரில் கணக்கு உருவாக்கப்பட்டது. அந்த கணக்கு மூலம் அவர் 2000 ரூபாயை செலுத்தினார். தொடர்ந்து அவருக்கு 50 ரூபாய் கூடுதலாக பணம் வந்தது. மேலும் VIP உறுப்பினராக இருக்க வேண்டும் என வந்ததால் அதை நம்பி அவர் மொத்தமாக 6.88 லட்சத்தை அனுப்பி ஏமாந்தார். அதே போல நயினார் மண்டபத்தை சேர்ந்த வேலாயுதம் என்பவர் பங்கு சந்தையில் முதலீடு செய்தால் அதிகம் சம்பாதிக்கலாம் என மர்ம நபர் கூறியதை நம்பி 13 லட்சம் ரூபாய் அனுப்பி ஏமாந்தார். தொடர்ந்து முத்திரையர்பாளையத்தை சேர்ந்த திவ்யா ஆன்லைன் மூலம் 11.68 லட்சம் ரூபாய் அனுப்பி மர்ம நபரிடம் ஏமாந்தார். இது குறித்து 3 பேர் கொடுத்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து மர்ம கும்பலை தேடி வருகின்றனர். காரைக்கால் கிளை சிறையில் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் திடீர் ஆய்வு மேற்கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள மாவட்ட கிளை சிறையில் சில மாதத்துக்கு முன்பு கைதி ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்தார். அதேபோன்று மற்றொரு கைதி ஒருவர் தற்கொலை முயற்சி செய்தார். இந்த நிலையில் கிளை சிறையில் கைதிகளுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் சிறைச்சாலையை மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்த நிலையில் இன்று காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் காரைக்கால் மாவட்ட கிளை சிறையில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது கிளை சிறையில் கைதிகளுக்கு பாதுகாப்புகள் சரியாக செய்யப்பட்டுள்ளதா என்றும் கைதிகளுக்கு வழங்கப்படும் குடிநீர் மற்றும் உணவுகள் தரமாக உள்ளதா என்றும் மாவட்ட ஆட்சியர் சாப்பிட்டு பார்த்து ஆய்வு செய்தார். மேலும் அடுத்த ஆண்டு காரைக்கால் மாவட்டத்தில் புதிய சிறைச்சாலை கட்டுவதற்கு புதுச்சேரி அரசு பணிகள் நடைபெற்று வருவதாகவும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். முறையாக பதிவேடுகள்லாம் முறையாக பராமரிக்கப்பட்டிருக்குது. இது போக சிறை கைதிகளுக்கு தேவையான இன்னும் கூடுதல் வசதிகள் ஏதாச்சும் செஞ்சு கொடுக்கணுமா, சட்டத்துக்கு உட்பட்ட வசதிகள் என்னென்ன இருக்குதோ அது இல்லை, சிறையில் இருக்கக்கூடிய அடிப்படை வசதிகளில் ஏதாச்சும் ஒரு தவறான ஒரு இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண வேண்டிய சூழல் இருக்குதாங்கிறதையும் கேட்டோம். அதில் ஒரு சில விஷயங்கள் எங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. கழிவறை வசதிகளை கூடுதல்படுத்தலாம், அங்கே இருக்கக்கூடிய கழிவறைக்கு தேவையான கூடுதலாக டோர் அது மாதிரியான விஷயங்கள் செஞ்சு கொடுக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. தற்போது அது நல்ல நிலைமையில் இருந்தாலும் கூடுதலாக 1-2 வசதிகள் அவர்களுக்கு தேவைப்பட்டுச்சு. அதை பொதுப்பணித்துறைக்கு அதிகாரிகளுக்கு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அவர்களும் அதை முறைப்படி செஞ்சு கொடுப்பதற்கான வேலைகளை வரும் 2-3 நாட்களில் வருங்காலங்களில் செஞ்சு கொடுப்பாங்க. குடிநீர் வசதி முழுமையாக இருக்குது. சிறைக்கதிகள் அவங்க ஃப்ரீயாக மூவ் பண்ணுறக்கூடிய ஸ்பேஸும் முறையாக இருக்கிறதுங்கிறத பார்த்துக்கோம். சிறையில் தரப்படக்கூடிய உணவு எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நாங்களே டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். அதிகாரிகளை நான் உட்பட அனைவருமே டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். ரொம்ப நல்ல தரமான உணவு தான் வழங்கப்பட்டு. மேலும் இந்த சிறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள்கிட்ட இருக்கக்கூடிய சில அலுவல் ரீதியான விஷயங்கள், பிரச்சனைகளை எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். அது பணியாளர்களுடைய வேக்கன்சியாக இருக்கட்டும், இல்லை அவர்களுக்கு தேவையான வாகன வசதிகள், கைதிகளை மருத்துவமனைக்கு கொண்டுட்டு போகிறது, இல்லை நம்மளுடைய கோர்ட்டுக்கு கொண்டுட்டு போகிறது மாதிரியான விஷயங்களில் அரசு வாகனங்கள் அவங்களுக்கு தேவைப்படுது. ஏற்கனவே இருக்கக்கூடிய வாகன வசதிகள் கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனால அதையும் கேட்டுக்கிறாங்க. அதெல்லாம் நாங்கள் நோட் பண்ணியிருக்கிறோம். சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் உட்பட அனைவருக்குமே குடிதண்ணீர், RO வாட்டர் எல்லாம் ஃபெசிலிட்டி தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பொதுப்பணித்துறை மூலமாக தேவையான வசதிகளை செஞ்சு கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கு உத்தரவிட்டிருக்கிறேன். பயிற்சியாளர்கள் இல்லாததால் 9 அரசு பள்ளிகளில் NCC பாடப்பிரிவுகள் நீக்கப்பட்டதற்கு நேரு MLA கண்டனம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சுயேட்சை MLA நேரு வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரி அரசு பள்ளிகளில் இயங்கி வந்த NCC சீனியர் மற்றும் ஜூனியர் பிரிவு பணியாளர்கள் இல்லாததால் NCC பாடப்பிரிவு அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டுள்ளது.
நாவலர் நெடுஞ்செழியன் கல்வி காலேஜ், இளங்கோ அடிகள், ஜீவானந்தம், விவேகானந்தா, உழவர்கரை அரசு பள்ளி, தந்தை பெரியார் பள்ளி, கல்மண்டபம் பள்ளி, தொண்டமநத்தம், திருவிகா, கனுவாப்பேட்டை பள்ளிகள் என்சிசி ஜூனியர் பிரிவு இயங்கி வந்தது. தற்பொழுது நாவலர் நெடுஞ்செழியன் தொண்டமநத்தம் பள்ளியில் மட்டுமே இயங்கி வருகிறது. மீதமுள்ள 9 பள்ளிகளில் என்சிசி ஜூனியர் பிரிவு ரத்தாகி உள்ளது. அரசு பள்ளிகளில் ரத்தான என்சிசி ஜூனியர் மற்றும் சீனியர் பிரிவுகள் தனியார் பள்ளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. லாஸ்பேட்டை தொழில்நுட்ப பள்ளியில் மட்டுமே என்சிசி சீனியர் பிரிவு உள்ளது. அங்கும் பயிற்சி அளிக்க நிரந்தர ஆசிரியர் இல்லாததால் அப்பள்ளியும் என்சிசி பாடப்பிரிவு தகுதி இழக்கும் நிலை உள்ளது. எனவே அரசு பள்ளிகளில் என்சிசி பாடப்பிரிவு மீண்டும் செயல்பாட்டிற்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆதிதிராவிட நலத்துறை சார்பில் நடைபெற்ற பழங்குடியினர் கௌரவ தின விழாவில் பிரதமர் பங்கேற்ற நிகழ்ச்சியின் காணொலி புதுச்சேரியில் ஒளிபரப்பப்பட்டது. இதில் முதல்வர் ரங்கசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஆண்டுதோறும் பழங்குடியின மக்கள் மேம்பாட்டுக்காக பாடுபட்ட பழங்குடியினர் விடுதலை போராட்ட வீரர் பிர்சா முண்டாவின் பிறந்த தினத்தையொட்டி பழங்குடியினர் கௌரவ தின விழா மத்திய அரசால் நடைபெற்று வருகிறது. அதன்படி மத்திய அரசு சார்பில் பீகார் மாநிலத்தில் உள்ள ஜம்முய் மாவட்டத்தில் நடைபெற்ற விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டார். பிரதமரின் நிகழ்ச்சி அனைத்து மாநிலங்களிலும் காணொலி காட்சி மூலம் ஒளிபரப்பப்பட்டது. புதுச்சேரியில் தர்மபுரி பகுதியில் தனியார் மண்டபத்தில் பிரதமர் நிகழ்ச்சியின் காணொலி காட்சி ஒளிபரப்பப்பட்டது. புதுச்சேரி ஆதிதிராவிட நல மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் சார்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் புதுவை மாநில முதல்வர் ரங்கசாமி, பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர் சாய் சரவணன்குமார், சட்டப்பேரவை உறுப்பினர் ஏகேடி ஆறுமுகம், தலைமை செயலர் சரத் சவுகான், அரசு செயலர் முத்தம்மா, ஆதிதிராவிட நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் முகாமில் நீதிமன்ற தீர்ப்பை பின்பற்றி தாய் வழியில் ஜாதி சான்றிதழ் வழங்க வலியுறுத்தி அட்டவணை இன மக்கள் மாவட்ட ஆட்சியரை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் அட்டவணை இன மக்களுக்கு தாய் வழியில் ஜாதி சான்றிதழ் வழங்கலாம் என நீதிமன்றம் தீர்ப்பளித்ததை தொடர்ந்து வில்லியனூர் உட்பட ஒரு சில இடங்களில் தாய் வழி ஜாதி சான்றிதழ் வழங்கப்பட்டது. இதற்கு அட்டவணை இனத்தை சார்ந்த ஒரு சில பிரிவினர் எதிர்ப்பு தெரிவித்ததை தொடர்ந்து தற்பொழுது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. இந்நிலையில் புதுவை வழுதாவூர் சாலையில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறை கேட்பு கூட்டம் நேற்று நடைபெற்றது. அதில் மாவட்ட ஆட்சியர் பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்தார். அதன் பின்னர் கூட்டம் முடிந்து வெளியே வந்த மாவட்ட ஆட்சியரை முற்றுகையிட்ட பொதுமக்கள் தாய் வழி ஜாதி சான்றிதழ் வழங்கப்படாமல் அலைக்கழிக்கப்படுவதாகவும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தும் தங்களுக்கு தாய் வழியில் ஜாதி சான்றிதழ் வழங்கப்படுவதில்லை என குற்றம் சாட்டினர். இதற்கு பதிலளித்த மாவட்ட ஆட்சியர் இது குறித்து விரைந்து ஆலோசித்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். இதனை அடுத்து முற்றுகையிட்ட பொதுமக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். காட்டேரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள 33 அடி உயர அருள்மிகு சுந்தரநாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற அன்னாபிஷேகம் மற்றும் பௌர்ணமி பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் காட்டேரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள 33 அடி உயர அருள்மிகு சுந்தரநாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் அன்னாபிஷேக விழா மற்றும் பௌர்ணமி பூஜை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அன்னாபிஷேக விழாவினை முன்னிட்டு ஆலயத்தில் உள்ள அஷ்டலிங்கங்களுக்கும் அன்னாபிஷேகம் செய்து பூஜைகள் செய்யப்பட்டது. தொடர்ந்து சுந்தரநாயகி, அஷ்ட பைரவர், நவக்கிரக விநாயகர், முருகப்பெருமான், வள்ளி தெய்வானை ஆகிய சுவாமிகளுக்கு அலங்காரங்கள் செய்து தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. மேலும் பௌர்ணமி பூஜையை முன்னிட்டு ஆலயத்தின் மேல் தீபம் ஏற்றப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காலி மனைகளில் மழைநீர் தேங்கினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுவையில் கடந்த சில நாட்களாக மழை பெய்து வருகிறது. அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்திற்குட்பட்ட பகுதிகளில் பல்வேறு இடங்களில் வீட்டு மனைகள் காலியாக உள்ளன. இந்த இடத்தில் மழைநீர், கழிவுநீர் தேங்கி நின்று துர்நாற்றம் வீசுவதுடன் கொசு தொல்லையும் அதிகரித்துள்ளது. இதனால் டெங்கு, காலரா, மலேரியா போன்ற நோய்கள் ஏற்படும் அபாயம் உள்ளது. எனவே காலி மனைகள் வைத்திருப்போர் 10 நாட்களில் மழைநீர், கழிவுநீரை அகற்ற வேண்டும். பள்ளமான இடங்களில் மண் கொட்டி தண்ணீர் தேங்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். தவறும் பட்சத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது 1973ஆம் ஆண்டு புதுச்சேரி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து சட்ட விதிகளின்படி
கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. தனியார் நிறுவனம் சார்பில் கிருமாம்பாக்கம் போக்குவரத்து போலீசாருக்கு ஒளிரும் கவச உடை வழங்கப்பட்டது. போக்குவரத்து போலீசாரின் பாதுகாப்பில் தனி கவனம் செலுத்தும் வகையில் போக்குவரத்து SP மோகன்குமார் ஏற்பாட்டின் பேரில் பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் லேடி சர்க்கிள் 187 என்ற அமைப்பு கிருமாம்பாக்கம் தெற்கு போக்குவரத்து போலீசாருக்கு ஒளிரும் கவச உடை மற்றும் கை உறைகளை வழங்க முன் வந்தது. இதனை போலீசாருக்கு வழங்கும் நிகழ்ச்சி கிருமாம்பாக்கம் போக்குவரத்து போலீஸ் நிலையத்தில் நடந்தது. போக்குவரத்து சீனியர் SP பிரவீன்குமார் திரிபாதி கலந்து கொண்டு ஒளிரும் கவச உடை மற்றும் கை உறைகளை போக்குவரத்து போலீசாருக்கு வழங்கினார். நிகழ்ச்சியில் போக்குவரத்து SP மோகன்குமார், இன்ஸ்பெக்டர் கணேசன், சப் இன்ஸ்பெக்டர் பாஸ்கரன், சந்திரசேகரன், பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் லேடி சர்க்கிள் சேர்மன் அக்ஷயா உட்பட பலர் பங்கேற்றனர். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியில் நடைபெற இருக்கின்ற உட்கட்சி தேர்தலுக்கு நிர்வாகிகள் தேர்வு செய்வது மற்றும் ஆலோசனை கூட்டமானது தொகுதி தலைவர் தட்சிணாமூர்த்தி தலைமையில் வில்லியனூர் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலத்தில் பாஜக கட்சியை வலுப்படுத்துவதற்காக மாநில தலைவர்கள் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியில் நடைபெற இருக்கின்ற உட்கட்சி தேர்தலுக்கான நிர்வாகிகள் தேர்வு செய்வதற்கான ஆலோசனை கூட்டமானது வில்லியனூர் தென்கோபுர வீதியில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்திற்கு வருகை புரிந்த நிர்வாகிகள் அனைவரையும் வில்லியனூர் தொகுதி பொதுச் செயலாளர் ராஜவேலு தொகுப்புரை வழங்கியதை தொடர்ந்து தொகுதியின் தேர்தல் அதிகாரி பெருமாள் வரவேற்புரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து வில்லியனூர் தொகுதி தலைவர் தட்சிணாமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் புதுச்சேரி பாஜக தீவிர உறுப்பினர் சேர்க்கை வெற்றிகரமாக முடிவடைந்ததாகவும் மேலும் வருகின்ற பாஜக உட்கட்சி தேர்தலில் சரியான நிர்வாகிகளை நியமித்து செயல்பட வேண்டுமென அவர் குறிப்பிட்டிருந்தார். மேலும் ஆலோசனை கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக பாஜக மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார், முன்னாள் MLA தங்க விக்ரமன், மாவட்ட தலைவி ஓம் அனிதா, பட்டியலணி செயற்குழு உறுப்பினர் பொன் ஆறுமுகம், மண்டல துணைத் தலைவர் முரளிதரன், மண்டல செயலாளர் சுந்தர், மணிபாரதி, பிரேம் மற்றும் கிளை தலைவர்கள், அணி தலைவர்கள், பாஜக நிர்வாகிகள் அனைவருக்கும் தொகுதியின் பொதுச் செயலாளர் கலியமூர்த்தி ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார். புதுச்சேரி கோவிந்த சாலை கல்வி பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் உடனுரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு நடைபெற்ற அன்னாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமியை வழிபட்டனர். புதுச்சேரி கல்வி பங்களா கோவிந்த சாலை ஜெயராம் ஹோட்டல் எதிரே அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் உடனுரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு அன்னாபிஷேக விழா நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் நேற்றிரவு ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு அன்னாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு பல்வேறு வகையான அபிஷேகங்கள் செய்யப்பட்டு மகா தீபார்த்தனை காட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். பின்னர் இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ராஜேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். இந்திரா இந்தியன் சர்வீஸ் மற்றும் புதுவை இந்திரா காந்தி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் LPG பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சி கல்லூரி அரங்கில் நடைபெற்றது. இந்திரா இந்தியன் சர்வீஸ் மற்றும் புதுவை இந்திரா காந்தி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் சமையல் எரிவாயு சிலிண்டர் கையாள்வது மற்றும் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி கல்லூரி கலையரங்கில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கல்லூரி முதல்வர் ஜாஸ்மின் தலைமை தாங்கினார். கல்லூரியின் NSS நிகழ்ச்சி அதிகாரி சரவணன், உழவர்கரை பெண்கள் ஒருங்கிணைப்பாளர் திலகவதி, இந்திரா இந்தியன் சர்வீஸ் மேனேஜர் உமா ஆகியோர் மாணவிகளுக்கு LPG பாதுகாப்பு பற்றி விளக்கினர். இவ்விழாவில் இந்திரா இந்தியன் சர்வீஸ் பரசுராமன், மாநில NSS அதிகாரி சதீஷ்குமார் மற்றும் முன்னாள் ஆசிரியர், தேசிய விருதாளர் ஆசிரியர் திலகவதி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இவ்விழாவின் ஏற்பாடுகள் கல்லூரியின் NSS அதிகாரிகள் செய்திருந்தனர். இதில் 50க்கும் மேற்பட்ட மாணவிகள் பங்கு பெற்று பயனடைந்தனர். மரக்காணம் அருகே ஞான கல்மேடு அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்மாள் திருக்கோவிலில் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு அன்னாபிஷேகம் மற்றும் சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மரக்காணம் அருகே உள்ள ஞான கல்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்மாள் திருக்கோவிலில் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு யாகசாலை பூஜை மற்றும் அன்னாபிஷேகம் நடைபெற்றது. இதில் 300 காளி உபாசகர் சங்கர் குருக்களால் சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது.
அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர், பன்னீர், பழங்கள், பஞ்சாமிர்தம், தேன் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். வில்லியனூர் திருக்காமீஸ்வரர் நகரில் ரூபாய் 11 லட்சம் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணி எதிர்க்கட்சித் தலைவர் சிவா துவக்கி வைத்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி வில்லியனூர் திருக்காமீஸ்வரர் நகர் மேற்கு விரிவாக்கத்தில் விடுபட்டுள்ள குறுக்கு சாலைகளுக்கு வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் ரூபாய் 11,61,000 மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணியினை பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், செயற்பொறியாளர் திருநாவுக்கரசு, இளநிலை பொறியாளர் சத்ய நாராயணா, ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் தொகுதி திமுக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மணவெளி முத்துமாரியம்மன் கோவிலில் உள்ள மருதீஸ்வரர் ஆலயம் மற்றும் அரியாங்குப்பம் செடிலாடும் செங்கழநீர் மாரியம்மன் ஆலயத்திலும் அன்னாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. மணவெளி ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் தண்ணி சன்னதி கொண்டிருக்கும் அருள்மிகு மங்களாம்பிகை உடனுரை மருதீஸ்வரர் ஆலயத்தில் ஐப்பசி மாத பௌர்ணமி திதியை முன்னிட்டு சிவபெருமானுக்கு சிறப்பு அன்னாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டார். மேலும் இவ்விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி செழியன் மற்றும் அறங்காவலர் குழுவினர் சுப்பிரமணியன், தனுசு, வாசுதேவன், நாராயணசாமி, சுப்பையா, முருகன், இளஞ்செழியன், தங்கத்துறை மற்றும் கிராம பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர். இதேபோன்று அரியாங்குப்பம் செடிலாடும் செங்கழநீர் மாரியம்மன் ஆலயத்தில் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு நடைபெற்ற அன்னாபிஷேக விழாவில் அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தார். மேலும் இவ்வாலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் குழுவினர் மற்றும் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர். புதுச்சேரியில் பொதுப்பணித்துறை இளநிலை பொறியாளர்கள் மற்றும் ஓவர்சீர் பணிக்கு எழுத்துத் தேர்வில் தேர்வானோருக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு நவம்பர் 26, 27, 29 ஆகிய தேதிகளில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுவை மாநில பொதுப்பணித்துறையில் இளநிலை பொறியாளர்கள் மற்றும் ஓவர்சீர் பணியிடங்களுக்கான எழுத்துத் தேர்வு கடந்த சில வாரங்களுக்கு முன்பு நடைபெற்றது. அதன் அடிப்படையில் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டன. அதில் இளநிலை பொறியாளர்கள் பணிக்கு தேர்வான 99 பேருக்கு நவம்பர் 26, 27 ஆகிய தேதிகளில் சான்றிதழ் சரிபார்ப்பு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல ஓவர்சீர் பணிக்கு தேர்வானவர்களுக்கு நவம்பர் 29ஆம் தேதி சான்றிதழ் சரிபார்ப்பு நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சான்றிதழ் சரிபார்ப்பு பணி புதுச்சேரி பொதுப்பணித்துறை மத்திய அலுவலகம், செயற்பொறியாளர் அலுவலகத்தில் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.